அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். நம்மில் சிலர் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்கள். சில பேரை பார்க்கின்றோம், அவர்கள் மிகவும் சுயநலமிக்கவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சுயநலவாதிகள் கூட இருப்பார்களா என்று யோசிக்க வைக்கும்படி அவ்வளவு சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய ஒரு மன மகிழ்ச்சிக்காக அடுத்தவர்களுக்கு அவர்கள் நண்பர்களாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த அளவும் தீமையை செய்ய தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய மனதிற்கு வலியை கொடுப்பதற்கும், அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை கெடுப்பதற்கும், அவர்களுடைய உடல் நலனுக்கு ஒரு தீங்கை கொடுக்கும் அளவு சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சுயநலம் தேவையா? சுயநலவாதிகளாக இருக்க வேண்டியதுதான். யாருமே இந்த உலகத்தில் சுயநலம் இல்லாதவன் கிடையாது. எல்லார்ட்டையும் சுயநலம் இருக்கும். ஆனால் அது எப்படிப்பட்ட சுயநலமாக இருக்க வேண்டும்? அடுத்தவர்களின் உடல்நிலையை, நம்முடைய சுயநலம் அடுத்தவர்களின் உடல்நிலையை பாதிக்க வைப்பதாக இருக்கலாமா? அடுத்தவர்களின் மனநிலையை பாதிக்க வைப்பதாக இருக்கலாமா? அடுத்தவர்களின், அதாவது நன்றாக பழகிய நண்பர்களின் பிள்ளைகளின் வாழ்வையே கெடுக்கும் அளவிற்கு சுயநலம் இருக்கலாமா? தயவு செய்து இருக்காதீர்கள். அப்படிப்பட்ட சுயநலவாதிகளாக தயவு செய்து நீங்கள் இருக்காதீர்கள். உங்கள் உறவினர்களுக்கும் உங்களுடன் பழகிய நண்பர்களுக்கும் நம்பிக்கை துரோகமும் அவர்களுக்கு மன வலியும் உடல் வலியும் கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் சுயநலவாதியாக இருக்காதீர்கள். உங்களுடைய மன சந்தோஷம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஒரு தன்மானம், மரியாதை, உங்களுடைய ஈகோ, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தானே உங்களுடன் பழகிய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் அது முக்கியம். ஏன் அதை நீங்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை? அதை நினைத்து பார்க்காத அளவுக்கு சுயநலம் மிக்கவர்களாக சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். நான் எல்லோரையும் சொல்லவில்லை. சில மனிதர்கள் அளவு கடந்த சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மன சந்தோஷம் தருவதாக இருந்தால் அதற்காக எதையும் செய்ய அவர்கள் தயார். அதனால் யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும், யாருடைய உடல் ஆரோக்கியம் கெடுக்கப்பட்டாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. சுயநலவாதிகளாக இருங்கள், சுமாரான சுயநலவாதியாக இருங்கள், அளவு கடந்த சுயநலவாதியாக இருக்காதீர்கள்.